வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் சம் ஆஃப் சீரியஸ் நம்ம ஏற்கனவே சம் ஆஃப் சீரியஸ் பார்த்தோம். ஸோ இப்போ சம்மை கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, எத்தனை எலிமெண்ட்ஸ்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் சொன்னாங்கன்னா எப்படி நம்ம போடுறதுன்றது பார்க்கலாம். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் 4 + 10 + 16 + 22 etc. must be taken so that their sum is 154. 154 சம்மை கொடுத்துட்டாங்க, சீரியஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸோட டோட்டல் வந்து 154 சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா எப்பயுமே நம்மளுக்கு ஃபார்முலாவை Sn நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, given Sn = 154. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துறாங்கன்னா எப்பயுமே நம்ம ஃபார்முலாவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடணும். அது மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு n/2 2a + n - 1 × d = 154. இப்போ 154ல் இப்போ நம்மளுக்கு இதில் ஏவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இருக்குது 4, டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ 6 இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோன்னா அப்படின்னா n/2 2ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 4 + n - 1 டியோட வேல்யூ 6. எப்பயுமே நம்மளுக்கு சம்மில் இந்த ஈக்குவல்ட்டை எல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வர மாதிரி பாருங்கள். இப்போ அந்த 2 ஆப்போசிட்டில் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். n 4 2s are 8. இப்போ அந்த 6 உள்ளே எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும், உங்கள் 6n - 1 இல்லையா, -6ன்னு இருக்கும். வந்துட்டு இந்த 2 ஆப்போசிட்டில் போனால் மல்டிப்ளிகேஷன் வரும். 4 2s are 8, இந்த 308 வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன கிடைக்கும், ஒரு 2 கிடைக்கும். அது அப்படின்னா 6n - 2 = 308. இப்போ இதை உள்ளே எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும், 6n² - 2n = 308. இது இதை நம்ம ஆப்போசிட்டில் எடுத்து வந்துட்டோம் அப்படின்னாக்கா 6n² - 2n 308 ஆப்போசிட்டில் இருக்கும் -308 = 0. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 3n² - n மைனஸ் இதை ஏற்கனவே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணது 154. அப்படி டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் 154 = 0. இப்போ இது ஃபேக்டர்ஸ் பிரிக்கணும். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ஃபேக்டர்ஸ் இது நீங்கள் எப்பயுமே நார்மலாக போடுற மாதிரி டோட்டலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்களா, அதாவது இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் பிரிக்க சொல்லுவாங்க. நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த 3க்கு ஒரு ஃபேக்டர் என்ன பண்ணுவோம் 1 3 அப்படின்னாக்கா 3 1n 3nன்னு அர்த்தம். இந்த 154 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 × 14 அப்படின்னு பிரித்தாலும் பிரிக்கலாம். இல்லைனாக்கா -7 22 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இதை 2 மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன கிடைக்கும் 22n. இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -21n. சென்டரில் வந்து 22nலேருந்து 21n மைனஸ் பண்ணி -7 n - 7 ஒரு ஃபேக்டரும், இன்னும் ஒன்று 3n + 22ன்னு ஒரு ஃபேக்டரும் எழுதலாம். அப்படின்னா என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும் 7, இன்னொன்று -22/3 அப்படின்னு கிடைக்கும். எப்பயுமே கவுண்டிங்ஸ் நம்ம எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ்னு கண்டுபிடிப்போம், நெகட்டிவ் ஆன்சர் வந்து நாட் பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு 7 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சம் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.